இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஊர்வசியோட தங்கை நடிகை கலா ரஞ்சினி சமீபத்துல ஒரு நேர்காணல்ல படப்பிடிப்பின் பொழுது செஞ்ச தவறனால அவங்களுடைய குரலை அவங்க இழந்த அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்ததை உருக்கமா சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய திரைப்படங்கள்ல ரொம்பவே பிரபலமான நடிகை தான் நடிகை கலா ரஞ்சினி. இவங்க பல மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிகை ஊர்வசியோட தங்கை. பொதுவா ஊர்வசியோட குடும்பம் மொத்தமே கலைத்துறையில திறமை வாய்ந்தவர்கள் தான். கலா ரஞ்சினி ரொம்பவே திறமையான நடிகை. இவங்களுடைய கதாபாத்திரங்கள்ல இவங்க ரொம்பவே யதார்த்தமா நடிப்பாங்க. கலா ரஞ்சினி தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்ல தன்னுடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருக்காங்க. கலா ரஞ்சினி குடும்பத்தை அடிப்படையா கொண்ட கதாபாத்திரமான அம்மா, அக்கா போன்ற உணர்ச்சி பூர்வமான வேடங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாங்க. சில காலமா சினிமாவில் கலா ரஞ்சினியை பார்க்க முடியாம இருந்தது. இந்த நிலையில தான் கலா ரஞ்சினி சமீபத்துல பரதநாட்டியம் படம் நடிச்சிருந்தாங்க. இது ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருந்தது. இதை பத்தின நேர்காணல்ல கலா ரஞ்சினி தன்னோட குரலை இழக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. பின்னர் கலா ரஞ்சினி அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த காணொலியில ஒரு படப்பிடிப்பின் பொழுது ஒரு தவறு நடந்ததுனால என்னுடைய குரலை நான் இழந்து நேரிட்டது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில அது பெரிய இழப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் நடிச்ச படங்கள்ல ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அதுக்கு பொதுவா ரசாயனம் சேர்க்காத சிவப்பு நிற குங்குமம் இல்லனா சிவப்பு நிற பொடியை தேங்காய் எண்ணெயில ஊத்தி குழைச்சு வாயில வச்சுக்கிட்டு அந்த காட்சியை பாக்குறவங்க கண்டுபிடிக்காதபடி நடிச்சு முடிக்கணும். இங்கதான் ஒரு தவறு நடந்துருச்சு. என்னுடைய மேக்கப் மேன் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நினைச்சு அசிட்டோன் அப்படின்ற ரசாயனத்தை குங்குமத்துல கலந்து கொடுக்க அதை நான் என் வாயில ஊத்தின உடனே எனக்கு தொண்டை எரிச்சல ஆரம்பிச்சிருச்சு. சில நாட்கள் என்னால பேசக்கூட முடியல. அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். அறவே பேச முடியாம இருந்த எனக்கு பேச்சு வந்தது. ஆனா முன்னாடி போல குரல் இல்லாம கொஞ்சம் கரகரன்னு இருந்ததுனால நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடிச்ச படங்கள்ல எல்லாமே எனக்கு டப்பிங் குரல் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு படப்பிடிப்புல நடந்த ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு. சரி, இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.